வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, நீர் ஆளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, நீர் ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே,
உள்ளம் ஏங்குதையா வரவேண்டு வல்லவரே நல்லவரே ஐயா வரவேண்டு வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளர் தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே ஐயா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே சீனா மலையினிலே இறங்கி வந்தவரே சீனா மலையினிலே இறங்கி வந்தவரே கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாய் இறங்கிவாய் எங்கள் மத்தியிலே இப்போவாய் இறங்கிவாய் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாய் இறங்கிவார் எங்கள் மத்தியிலே இப்போவாய் எங்கள் மத்தியிலே எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நன்றி ராஜா ஆவியானவரே மக்கு நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உடைய பாதபடியில வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2023 வருஷத்துல இந்த டே ஆஃப் யூத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைப்பட்ட பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நீ பரிசுத்த நாமத்தை நீர் உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் உடைய தாசனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. பாடல்கள் துதிகள் ஆராதனைகள் மூலமா இப்படி நாம மகிமைப்படட்டும். இந்த கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு ரட்சமா செபிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நான் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனது பூத்து மனம் வீசும் ரோஜா, எங்கள் ராஜா சாரோனின் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரின் ரோஜா. நாற்றமாக இருந்தவரை வாசமாக மாற்றினாரே, வாசமாக மாற்றினார். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார், வாசமாக மாற்றினார். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்தும் மனமேசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீர், விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கிய கண்மலை மேல் நிறுத்தினீர், கண்மலை மேல் நிறுத்தினீர். நெருக்கத்திலே இருந்து என்னை விசாலத்தில் வைத்தீர், விசாலத்தில் வைத்தீர். சேற்றிலிருந்து தூக்கிய கண்மலையில் நிறுத்தினீர், கண்மலை மேல் நிறுத்தினீர். அற்புதரே அதிசயரே, அற்புதரே அதிசயரே. ஆனந்தமே ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, மனதில் போட்டு மனமேசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. சொல்லுவோமே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனமேசும் ரோஜா, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீர். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். ஓ, நாற்றமாக இருந்த வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீர். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். நல்லவரே வல்லவர், சொல்லுவோமே, நல்லவரே வல்லவரே. வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தே, விசாலத்தில் வைத்தே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர், கண்மலை மேல் நிறுத்தினீர். நெருக்கத்திலே இருந்து என்னை விசாலத்தில் வைத்தீர், விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீர். அற்புதரே அதிசயரே, அற்புதரே அதிசயரே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே
பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சரோனின் ரோஜா. அடுப்பு கறி போலிருந்த பொன் சிறகாய் மாற்றினே, பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவியன் சுத்தமாக ஆக்கினே, சுத்தமாக ஆக்கினே. உன்னதரே உயர்ந்தவரே, சொல்லுமே, உன்னதரே உயர்ந்தவரே. இருள் நீக்கும் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமர ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆமென். எல்லாம் அடமா, இது பழைய பாட்டு தான், பாஸ்டர் ஜெய்சீலன் அவர்களுடைய பழைய பாடல். ஆமென். தெரியும்ல பாஸ்டர் ஜெய்சீலன் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் சேர்ந்து நல்லா கையை தட்டி பாடலாம்ல அவங்களுடைய பாட்டு, பழைய பாடல்கள். ஆமென். அடுப்பு கறி போல் இருந்தேன், என்னை என்னவா மாற்றிருக்கிறாரு? பொன் சிறகாய் மாற்றிருக்கிறார். பொன் சிறகாய் மாற்றிருக்கிறான்னு சொல்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆமென். என்னை பொன் சிறகாய் மாற்றிருக்கிறார். ஆமென். இரத்தத்தாலே கழுவி என்னை எப்படி என்ன மாற்றிருக்கிறார்? சுத்தமாக மாற்றிருக்கிறார். ஆமென். அவரை எல்லாம் நம்ம உயர்த்தலாமா? நல்லா கையை தட்டி பாடலாமா? ஆமென், ஆமென். அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமா. நல்லா கையை தட்டி. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. இரத்தத்தாலே கழுவி என் சுத்தமாக ஆக்கினீர், சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே. இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்தும் மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சரோனின் ரோஜா. சொல்லுமே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சரோனின் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டார், சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை தோளில் தூக்கி சுமந்தார், தோளில் தூக்கி சுமந்த. சொல்லுமே, தாயை போல என்னை சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டார். தந்தை போல என்னை அவர் சுமந்தாரே. அப்பாவல்லோ, அப்பாவல்லோ. சொல்லுமே, அப்பாவல்லோ, அப்பாவல்லோ. பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனமே ரோஜா இயேசு ராஜா, சரோனின் ரோஜா இயேசு ராஜா,
ஷாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நம்ம ஒரு பாடல பாடி ஆண்டவரை நாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை எல்லா கரங்களை தட்டி நான் பாடுவாங்க. உம்மை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, என் நாள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலா அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, தாயினும் மேலா அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, தாயினும் மேலா அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுமே, நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுமே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே
ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் பிரியும் வரை, என் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை ஈடாறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. சொல்லுமே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுங்க. எத்தனை முறை, எத்தனை முறை ஈடாறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுமே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க. உம்மையே, உம்மையே. இன்னும் சத்தமா சொல்லுமே. உம்மையே. இன்னும் சொல்லுமே. உம்மையே. இன்னும் சத்தமா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடி. ஹல்லேலூயா. அவன் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. நல்ல கையதடி. வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவன் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடி. ஆமென். ஹல்லேலூயா. அவன் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டா. சொல்லுங்க. அவ வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடி. ஹல்லேலூயா. அவ வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, செய்து முடிப்பா. பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. எனக்கு சொன்னபடி செய்வாருன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜெபித்து பார்த்தாச்சு, நாட்கள் ஓடி போச்சு இல்லையா? நம்ம வாழ்க்கையில நிறைய ஜெபத்துக்கு என்னல்ல பதில் இல்லாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. என்னப்பா நம்ம ஜெபிக்கிறது தான் மிச்சம் ஆகி போச்சு. வாழ்க்கையில சோர்ந்து போற அதான் பார்க்கிறோம். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, என் வாழ்க்கையில நெருக்கமும் கூடி வந்துருச்சு, ஆனா கண்ணீரும் பெருகி போச்சு. ஆனால் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தை ஆமென் கேட்காமல் அவர் போகவே மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீங்களா? உங்க ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல சத்தமா சொல்வீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். எல்லாம் சத்தமா சொல்லுவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன். யாருக்கு தெரியுமா புது பலன்? உங்களுக்கு தான் புது பலன். விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொல்லுமே. ஜபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே செய்ய. சொல்வோமே. சொன்னதை செய்வார், ஒன்றையுமே. சொல்லுங்க. சொன்னதை செய்வார், யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். மறுபடியுமாக. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையும் சொல்லுவோமே. அவ வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடி. ஹல்லேலூயா. விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து. அவ வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, செய்து முடிப்பா. இன்னைக்கு விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க. வாக்கு பண்ணினவர் எனக்கு நிச்சயம் செய்வார்ன்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு பாட்டல பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய ஆமேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் நிச்சயமா என் வாழ்க்கையிலே ஆமென் மாறாது. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் நினைக்கிறேன். நல்லா கையை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் ஒரு நாளும் என் வாழ்க்கையில போறது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஏகோவானிசி எந்தன் ஜெயமானவர், ஏகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், ஏகோவானிசி எந்தன் ஜெயமானவர், ஏகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்விலே என்றுமே போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. சொல்லுமே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். சொல்லுமே. மலைகள் விலகி போனா நல்ல கையை தட்டி பாடலாமே. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஏகோவா எந்தன் சுகமானவர், ஏகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், ஏகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், ஏகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர்,
வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், சொல்லுமே, என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். ஆமென். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள் மாறும். யாரை நம்பிட்டு இருக்கிறீங்களோ நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நாள் அவங்களால நம்ம என்ன உண்டு, ஒரு சறுக்கல் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயம் சறுக்கல் உண்டு. ஆனா இயேசுவை நம்பினவங்க உங்க வாழ்க்கையில சறுக்கல் அல்ல, நீங்க படி மேல ஏறி போவீங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? உங்க வாழ்க்கையில ஸ்டாக்னட்ல அடுத்த லெவல்ல கர்த்தர் அழகா சொல்கிற, என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்துல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வீங்களா? நான் சொல்வேன், நீங்க பாக்கியசாலிகள். இந்த வாலிப காலத்துல இயேசுவை பிடிச்சிட்டீங்களே, நீங்க பாக்கியசாலிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனையோ பேர் வயதான நாட்கள்ல அவங்க பல பாடுகள் பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு அவங்க ஆமென் வழி தெரியாமல் கடைசி காலத்துல ரட்சிக்கப்படுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாலிப நாட்கள்ல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். நான் பாக்கியமா என்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த பாடலை மாத்திரம் பாடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் என் வாழ்க்கையில மாறாது. ஆமென். பக்தனாகிய நல்ல கவனிங்க, ஆமென், சாலமோன் சொல்லுகிறார், ஆமென், என் தகப்பனுக்கு பெரிய கிருபை செய்தீங்க, அந்த கிருபை தான் எனக்கு வேணும். சின்ன வயசுல கேட்குறான். சின்ன வயசுல த்ரோன்ல உக்காண்டான். ஆமென். சிங்காசனத்தில் உக்காண்டான். அவங்க அப்பா எத்தனையோ யுத்தங்களை செய்தவர், எத்தனையோ யுத்தங்கள் செய்து எதிரியை வீழ்த்தினவர். யுத்த பழக்கம் உண்டு. ஆனால் இந்த சின்ன பையனுக்கு யுத்த பழக்கம் கிடையாது. சிறு வயதிலேயே சிங்காசனத்தில் உட்கார்ந்தவன். ஹல்லேலூயா. அவன் கேட்ட ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? நான் ஒன்று சொல்வேன், இந்த இந்த பொல்லாத உலகத்துல நான் ஜெயம் பெறுவதற்கு உங்க ஞானம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆமென். இந்த பாடலை நல்லா உணர்ந்து பாடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் என்று மாறாதது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விட்டு விடாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித. சொல்வீங்களா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி என்னன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சத்தமா யெகோவா நிசி என்னன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். சொல்வோமே, என் வாழ்வில் நம்பிக்கை, என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் ஆமென், பர்வதங்கள் பெயர்ந்து போனால் சொல்லுங்க, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா என் வாழ்விலே. சொல்லுமே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா என் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்விலே என்றுமே போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனால் சொல்வோமே, மலைகள் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். எஸ், நல்ல கையை தட்டி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் ஹல்லேலூயா மலைகள் சிமலனரலனன சந்தனரகதன. ஆமென். அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் நிச்சயம் என் வாழ்க்கையில மாறாது. விசுவாசிக்கிறோம். என் சத்தத்தை உயர்த்தி, தேவனே நீர் செவி கொடுத்தீர். தேடினேன் என் ஆபத்து நாளில், தேற்றத்தானே என் கரம் பிடித்தீர். என் ஆத்துமா அது தோய்ந்து படுக்க, என் கண்ணிமையை நீர் மூடாமல் பிடிக்க, நான் பேசாதபடி வருந்துகிறேன். கடந்த நாட்களை நினைக்கிறேன். என் சங்கீதமே அதை சிந்திக்கின்றேன். ராக்காலமே விடியுமே, என் ஆவியுமே ஆராயுமே, பேசிடவே இதயம் துணை கொள்ளுதே. என் கேள்வியுமே கேட்டிடவே காத்திருப்பேன். தேவனே
நீர் பதில் சொல்ல பார்த்திருப்பேன். பரலோகத்தில் நானுமே தேவனே என்னை தள்ளிடுவீரோ, தயை கூட செய்யாதிருப்பீரோ, கிருபை அற்று வாக்கு ஒழிந்ததோ, கோபத்தில் எல்லாம் அடைத்துக் கொண்டீரோ. இது என் பலவீனம். யோசிக்கிறேன் தேவ கிரியைகளை, என் காலங்களை சுவாசிக்கிறேன். நீர் பெரியவர் என் தேவனே. அதிசயங்கள் செய்கிறவர் நீரே, வல்லமையும் விளங்கிடவே உம் தோள்களிலே மீட்டெடுத்தீர் யாக்கோபு யோசேப்பின் தேவனே. தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார், தயை செய்து என்னை பார்த்துக் கொள்வார். கிருபை தந்து வாக்கு நிறைவேறும். தேவ கோபம் தணிந்து இரக்கம் மலரும். மேகங்கள் தண்ணீரை பொழிந்திடும். ஆகாயம் சத்தமாய் முழங்கிடும். குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் நித்தம். மின்னல்கள் தோன்றி அதிர்ந்திடவே பூமி. உம் வழிகள் எல்லாம் கடலினிலே, உம் பாதைகள் எல்லாம் தண்ணீரிலே. மோசே ஆரோனை கொண்டு உமது ஜனத்தை நடத்தினீர். இப்பொழுதும் என்னை நடத்தும் என் தேவனே, என் தேவனே. சங்கீதம் 77 தான் வந்து நான் ஸ்கிட்டாங்க. சங்கீதம் 77 தான் வந்து ஒரு போயமா எழுதி உங்க முன்பாக இந்த சின்ன படைப்பை படைச்சிருக்கிறோம். ஸோ வித்தியாசமாக ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தம்பி தான் வந்து இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணது. இதெல்லாம் கை தட்ட முடியுமா? நல்லா இருந்துச்சு இல்லையா? சூப்பர். ஸோ இதுலேருந்து Psalms 77 ஒரு டெவலப் ஆகிற ஒரு தேவ மனுஷன், தேவ பையனுக்கு, ஒரு மனுஷனுக்கு சங்கீதம் 77 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஃபெய்த் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, விசுவாச பரீட்சைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த விசுவாச பரீட்சையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் வாக்கு கொடுப்பாங்க, அதை நம்பி ஃபெய்த்தை நம்ம நிற்போம். ஆனால் அது நிறைவேற காலம் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ சோர்வு, பலவீனம். அப்போ வந்து நம்ம இந்த பலவீனத்து நேரத்தில் பிசாசு கூட இருந்தாலும், ஆனால் பலவீனத்துலேயும் பலன் தர தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பலவீனத்தை பலனா மாற்ற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, பூர்வத்தில் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அந்த நன்மைகள், ரட்சிக்கப்படுறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு நன்மை நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கிஃப்டை நம்மளுக்குள்ள ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ நிச்சயமா எபினேசரா இது இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உற்சாகமாக இருங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு சிங் தி சாங் வித் அஸ். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே,
எபினேசரே என் நினைவாயிருப்பவரே நன்றி நன்றி. ஆசியா கதுரோ இதயத்தில் சுமந்தீர நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீர நன்றி. Thank you. Praise the Lord. God bless. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்றைக்கு ஆண்டவரே பவுல் தீமோத்தேயுவை உருவாக்கினது போல இன்றைக்கு ஆண்டவரே இந்த தேவ மனுஷன் மூலம் இங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள் தீமோத்துக்களாய் தீத்துக்களாய் ஆண்டவரை உருவாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல பலமாய் கிரியை செய்யுங்க, அசைவாடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த கிருபையினால இந்த ஆண்டிலே இந்த தேவத்தை நடத்தும்படியாக கர்த்தர் பாராட்ட கிருபைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சூழ்நிலையாக நாங்கள் இந்த வருஷமும் ஈவினிங் தான் வச்சுருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷம் டெய்லி ஃபுல் டேயாக நான் முன்னாடி வைக்கிற பிரகாரம் வைத்து கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நாமத்துக்கு கடந்த யாவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கடந்த தேவனுடைய ஊழியக்காரர்களையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபையின் சமாதானம் பெருகுவதாக. அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இல்லை சத்தமா சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். தாவீது சொல்லுகிறார், அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். அவர்கள் இடறுவார்கள். கர்த்தரை நம்பாதவர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் ஒன்று வரும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழும்பி நிற்க வைப்பார். மேல இருக்கிற அவ சொல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திருச்சபை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பட்டும் பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவரே இறங்கும் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, அதற்கு குறித்த நேரம் வந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உனக்கு குறிக்கப்பட்ட நேரத்தை கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இனியும் தாமதம் இல்லை. இனியும் கர்த்தர் தாமதிக்க மாட்டார். இனியும் கர்த்தர் தாமதிக்க மாட்டார். இனியும் கர்த்தர் தாமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. குறித்த நேரம் வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா ஆவியில நிரம்பி கர்த்தரை நோக்கி துதிங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும்
மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயம் நடக்கும், அது சீக்கிரமாய் நடக்கும், அது சீக்கிரமாய் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு பிடித்து தடை பண்ணி வைத்திருக்கிற அனைத்து தடைகளும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. அரபாஷா பிரிவினையின் ஆவிகளை கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். கண்களை மூடுக. பிரிவினையின் ஆவிகளை கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மரா கபாலா ஷேத்தரேனே பிரிவினையின் ஆவிகளை நிர்மலமாக்குகிறார். பிரிவினையின் ஆவிகளை கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். ஹல்லேலூயா. தம்பி தங்கச்சி பெற்றோரிடத்துல பேசாம நீ இருப்பாய் என்றால் அது ஒரு பாவம். அது இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய இருதயங்களிலே சத்துரு விதைத்திருக்கிற கசப்பான விதைகள் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக, வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பிரிவினையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே அவைகளை நாங்கள் நிர்மலமாக்குகிறோம். மரபா குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால இருக்க கூடாது, இருக்க கூடாது, இருக்க கூடாது. மரபா ஷியாபலபா தரணமா பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாய் உன்னுடைய கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஒரபா ஷியாபபா தரபலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ள சபைக்குள்ள பிரிவினைகள் இல்லை, இல்லை, இல்லை. சத்துரு பிரிவினையை கொண்டு வர நினைப்பான். கர்த்தர் நம்ம ஒண்ணா இருக்கணும்ன்றதை தான் கர்த்தர் விரும்புவார். ஹல்லேலூயா. ஒருமனைப்பாட்டை விரும்புகிறவர் அவர், ஒற்றுமையை விரும்புகிறவர் அவர். பிசாசு சிதறடிப்பான், ஆனால் கர்த்தர் ஒற்றுமையை விரும்புகிறவர். உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இப்போது ஒன்று சேருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது ஒன்று சேர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற தேவ ஆவியானவர் உன் வாழ்க்கையை எழுப்பி கட்டுவார், உன் குடும்பத்தை எழுப்பி கட்டுவார். மரபாஷியா படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணி இருக்கிறியா? இயேசு இன்றைக்கு திரும்பவும் அதை கட்டி எழுப்புவார். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியை நீர் கட்ட விழுப்பீராக. எல்லா வாலிப பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்க மட்டும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாத வாலிப பிள்ளைங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னும் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளாத வாலிப பிள்ளைங்க கையை உயர்த்தி காண்பீங்க. ஒன்னும் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கையை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முன்னாடி கூப்பிடலாம். உங்களுக்கு ஒன்றும் கூச்சம் இல்லைன்னா இங்கே வந்து முழங்கால் படிடுறீங்களா? அபிஷேகம் பெறாத வாலிப பிள்ளைங்க ஒன்றுமே இல்லை, வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானும் கொஞ்சம் தாமதமாக தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். தட் இஸ் நத்திங். ஆனால் அபிஷேகம் பெறாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வெட்கப்படாமல் வாங்க. ஒருவேளை போன மாதம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். தட் இஸ் நத்திங் டு வரி கூடாது. ஐயோ இது ஆவியானவர் வந்துட்டா நம்ம ரொம்ப துள்ளி குதிப்போமோ, நம்ம கையை தட்டினா அசிங்கமாக இருக்குமோ. நீங்கள் ஒன்ஸ் வெட்கப்பட்டுட்டீங்கன்னா அவர் உங்கள் கிட்ட வர மாட்டார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நமக்கு எல்லாம் நீங்கள் இன்னைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய வெட்கம் யாருக்கு கூச்சம் இருக்குதோ, ஐயோ இவங்க ஏன் நான் கிட்ட வரும்பொழுது கூச்சப்படுறாங்களேன்னு பார்த்துட்டு அவர் வராமல் போகணும். ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. ஆவியானவரை குறித்து வசனமும் நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்கிறது. சிலருக்கு அந்த உணர்வு வரும் அப்படியே உள்ள. உங்கள் வாய்
துடிக்கிறது போல இருக்கும், உங்களை நீங்கள் அழுகணும் போல இருப்பீங்க. அது ஆவியானவர் கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் கையை வைப்பேனான்னு கூட தெரியாது, ஆனால் ஆவியானவர் உங்களை தொடணும். வசனம் சொல்லுது, அவர் எங்கே முதலாவது தொடுவாருன்னா உங்கள் நாவை தொடுவார். கவனிங்க, அவர் உள்ள வந்தாதான் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும். வாலிப பிள்ளை எல்லாருமே கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் எதிர்த்து நிற்க முடியும் பாவத்தை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பாவத்தை விட்டுட்ட பிறகு நான் ஆண்டவர் கிட்ட வரேன். இல்லை தம்பி தங்கச்சி, நீ பாவத்தை விடுறதுக்கே ஆவியானவர் தேவை. நான் சொல்றது புரியுதுங்களா? உன்னால ஆவியானவர் உள்ள இல்லாததுனால தான் அதை விட முடியல. அதை விடுறதுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஏதாவது தவறான காரியத்திற்கு அடிமையா இருக்கிறாயா, அல்லது ஏதாவது இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க, எப்பயாவது ஒரு முறை இந்த கூல் லிப்பு போடுறது அது ஒரு பாவம், சரியா? அதை நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. உதட்டுக்கு கீழே வைக்கிற இதெல்லாம் சின். இது கர்த்தர் வெறுக்கிறார். இதை ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேசும்பொழுது நம்ம இடம் கொடுக்கணும். சரி, நீங்க எல்லாருக்குமே ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. நீங்க ஃப்ரீயா உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர். உன்னை அவர் வந்துட்டார்னா அவர் உன் கையை, அது அந்நிய பாஷை, அது ஒரு அடையாளம் தான். அவர் உன் கூட இருக்கிறதுக்கு அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு அடையாளம். அது ஒரு சிலர் ஓன்னு அழுவாங்க. ஏன் அழுகுறாங்கன்னே தெரியாது. எதுக்கு கஷ்டமா, குடும்ப கஷ்டமானா தெரியல, ஆனா ஏன் அழுகிறோனே தெரியலன்னுவாங்க. இது ஒரு விதமான ஆவியான, முழங்கால் படியிட முடியலன்னா உட்கார்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு விதமான பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது உன் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப ஈஸியா லகுவா மாற்றி கொடுப்பார். ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை, ஆனா ஜெபிக்க முடியாது. இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா உனக்கு பல மணி நேரம் ஜெபிக்க அவர் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெபிக்க வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சுயமா நம்மளால 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நான் முயற்சி பண்ணி பார்த்துறேன். நான் பாரு, நாளை காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா படுப்போம். மறுநாள் காலையில தான் 8 மணி வரைக்கும் தூங்கியிருப்போம். அது எதை காட்டுதுன்னா நம்மளுடைய சுய முயற்சியை காண்பிக்கிறது. சுயம் இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய சுய பலன் இருக்கிற வரைக்கும், உன் சுய வசனம் அதுதான் சொல்லுது, உன் பலனையும் உன் கையின் கிரியையையும் உன் படிப்பையும் உங்க அப்பா அம்மாவுடைய பணத்தையும், எங்க அப்பா இருக்கிறாரு எங்க அம்மா இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ நம்புகிற வரைக்கும் கர்த்தருடைய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. கர்த்தருடைய அற்புதத்தை எப்ப நீங்க பார்க்க முடியும்னா, ஐயோ ஒண்ணும் இல்லை, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்றைக்கு நீ சொல்ல ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதை பார்ப்பார். பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் தருகிறவர். அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்துகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையில ஒரு அசைவாடுதல் உண்டாகட்டும். கூடியிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய அசைவாடுதல். தகப்பனே, 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 ஒவ்வொரு வாலிப கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். விடுதலையின் ஆவியானவர் கிரியை செய்யட்டும். விடுதலையின் ஆவியானவர் கிரியை செய்யட்டும். உங்களை விட்டு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. அந்நிய பாஷை வரத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்ணீரோடு கேளுங்க. இன்றைக்கு அந்நிய பாஷை வரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் தொட போகிறா, தொட போகிறா, தொட போகிறா. வனாந்தரங்களில் அவருடைய ஆவி ஊற்றப்படுவதாக. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய பலத்த காற்றை இந்த வாலிப பிள்ளைகளின் மேலே இப்பொழுது நீர் வீச செய்வீராக. வாஞ்சையோடு அமர்ந்திருக்கிறார்கள், வாஞ்சையோடு முழங்கால் படிட்டு இருக்கிறார்களே, அன்றைக்கு அப்போஸ்தலர்களின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீரே, இறங்கினீரே. இந்த ராத்திரி வேளையிலே தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருடைய நாவையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. அபிஷேக வரங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. பிள்ளைகளின் மேல் உம்முடைய
அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தாகத்தோடு வந்திருக்கிறார்கள் ஐயா, வாஞ்சையோடு வந்திருக்கிறார்கள். இன்னொரு முறை நான் நிரப்புவேன், இன்னொரு முறை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜோமனுங்க நீங்க அப்படியே கண்ண மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே கூப்பிடுங்க. முன்னாடி முழங்கால் படிட்டு இருக்கிறவங்க கண்ணீரோடு கூப்பிடுங்க. ஆவியானவரே ஆசையா கூப்பிட்டு பாருமா. இன்றைக்கு ராத்திரி அவர் உன்னை நிரப்புவார். ஆவியானவரே என்ற ஆசையோடு கூப்பிட்டு பார், கூப்பிட்டு பார், கூப்பிட்டு பார். தரிசனங்களை நீ காண்பாய், சொப்பனங்களை நீ காண்பாய். உன் வாழ்க்கையை குறித்த ஒரு லட்சியத்தை இந்த ஆவியானவர் உண்டு பண்ணுவார், இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்த கிரியைகளை செய்கிறவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியை போட வந்தே, போடுங்கப்பா, 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 போடுங்கப்பா. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரபா ஷியாபா பாபா பாபா தரகபல தரபோ ஓரகபா பாபா தரபா. Holy Spirit, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் தொடுவார்னா அப்படியே நீங்க பேச முயற்சி பண்ணுங்க. அந்நிய பாஷை பேச அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரேகோபோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடிரும், என்னோடிரும் அன்பின் ரட்சகா, என்னோடிரும் அன்பின் ரட்சகா, என்னோடிரும் 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 அன்பின் ரட்சகா என்னோ. தம்பி, கர்த்தருக்கு பிரியமில்லாதது கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஏதாவது உன் பாக்கெட்லயோ இருக்கும்னா அதை அப்படியே எடுத்து தூர போட்டுடு. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல நெருங்க வேண்டும், நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார். தங்கச்சி, கர்த்தருக்கு பிரியமில்லாதது ஏதாவதும் இருக்கும் அண்ணா, அதை இப்போவே அப்படியே தூக்கி எறி. அவர் உன்னிடத்துல நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உன் கிட்ட வரணும்னு விரும்புகிறார். அந்த ஒரு காரியத்தை தூக்கி எறி, அந்த ஒரு காரியத்தை தூக்கி எறி. இன்றைக்கு பார், உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு என்னோடிரும், என்னோடிரும் அன்பின் ரட்சகா, என்னோடிரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடிரும், என்னோடிரும் அன்பின் ரட்சகா. கையை உயர்த்தி கேளு, என்னோடிரும். என்னில் வல்லமை பலனில்லை, என்னில் வல்லமை ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரும், என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரு. இன்னும் ஒரு முறை என்னோடிரு, என்னோடிரு, என்னோடிரு அன்பின் ரட்சகா. அபஹதரபா, அபஹதரபா. என்னில் வல்லமை
பலனோ கேளுங்க ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடி வரபஹதரபஹதரா என்னில் வல்லமை பலனோ. தொடுங்கப்பா பிள்ளைகளை தொட கபஹதரா. அன்பின் ரட்சகா என்னோடிரு. இன்னும் ஒரு முறை கேளுங்க, என்னோடிரு என்னோடிரு என்னோடிரு. அன்பின் ரட்சகா என்னோடிரு. என்னில் வல்லமை பலனில்லை, என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா. கையை உயர்த்தி கேளுங்க. இயேசுவே 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 இயேசுவே. உன்னதமான தேவனுடைய குமாரனே வரபஹதரா ஒரு கோபோ வரபலதரா எலே கோபோதரா எலே குரு. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரு. சொல்லுங்க, என்னில் வல்லமை இல்லை, என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரு. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, என்னோடிரு என்னோடிரு. அன்பின் ரட்சகா என்னோடிரு. என்னில் வல்லமை பலனோ. தொடுங்கப்பா பிள்ளை. ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா அன்பின் ரட்சகா அன்பின் ரட்சகா என்னோடிரு. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரு. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். உலகின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு முறை சொல்லுங்க, என்னோடிரும் என்னோடிரும். அன்பின் ரட்சகர் என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு முறை கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னில் என்னோடிரு என்னோடிரு
வல்லமை இல்லை. என் என்னில் வல்லமை, என்னில் ஒரே ஒரு முறை சொல்லுங்க, என்னோடிரும். கண்ணை மூடி, கண்களை மூடி, அன்பின் ரட்ச என்னில் வல்லமை இல்லப்பா, என்னில் வல்லமை வேலனோ ஒண்ணுமே இல்லைன்றவங்க கேட்கல, சாமர்த்தியம் இல்லப்பா, பெருசா திறமை இல்லை ஆண்டவரே, பெருசா படிப்பு இல்லப்பா, பணம் இல்லப்பா, அழகு இல்லப்பா, வசதி இல்லையா, கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என் கூட இருங்கப்பா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, என்னோடிரு. என்னில் வல்லமை இல்லை, என்னில் வல்ல வேலனோ ஒன்றுமே இல்லை. என்னில் வல்லமை வேலனோ ஒன்று. என்னோடிரு. Stand next to me. Stand next to me. Oh my precious Lord, come stand next to me. Father, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் சபை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னில் வல்லமை வேலனோ ஒன்றுமே, அன்பின் ரட்சகா என்னோ. முன்பதாக வந்த வாலிப பிள்ளைங்க கவனிங்க, முழங்கால் படிக்கிட்ட வந்து வீட்டுக்கு போய் இன்னைக்கு ராத்திரி சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, இல்லை ஒரு வேளை உபவாசம் இருக்கணும்னா இருங்க. முழங்கால் படிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். 1/4 மணி நேரம் முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி கூப்பிடுங்க, ஆவியானவரே என்னை தொடுங்க. இது மட்டும் சொல்லுங்க. 15 நிமிஷம் முழங்கால் படிட்டு, ஆவியானவரே இடத்துல நீ தம்பி தங்கச்சி நீ எவ்வளவு தூரம் போயிருக்கலாம் கத்தரை விட்டு, இல்லை உனக்குள்ள சின்ன சின்ன பாவங்கள் கூட ஒளிந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவரை கூப்பிடு. பல முறை நீ முயற்சி பண்ணி விடுவதற்கு முயற்சி பண்ணி விட முடியாமல் இருக்கலாம். அது உன் சுய முயற்சினாலே நீ பிரயாசப்பட்டாய். இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்கிறதை செய்து பார். வீட்டுக்கு போய் இந்த ஆவியானவரை மனதார கூப்பிடுங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிடுங்க. மொட்டை மாடிக்கு போங்க, தனியா இருந்து கூப்பிடுங்க, அழுது கூப்பிடுங்க. நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்களே, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. சில சமயங்கள் வெளியே ரொம்ப வெளியரங்கமா உங்களுக்கு அந்நிய பாஷை பேச கர்த்தர் வைப்பார், வெட்கப்படக்கூடாது. சில சமயங்கள்ல தேம்பி தேம்பி அழ வைப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்நிய பாஷை கிஃப்டை நீங்க பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இரவு முயற்சி பண்ணி பாருங்க. அவர் நல்லவர், உங்களை தொடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த தலைமை போதகருக்கு நன்றி, பாஸ்டர் கிங்ஸ்லி நன்றி, குடும்பத்தாருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் நன்றி. 3 காரியத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் தியானிக்க போகிறோம்.
சேவ் 3 things. 3 காரியத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. என்ன இருந்தாலும் இது 3 காரியத்தை நீங்க எப்பவுமே ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கணும். ஃபர்ஸ்ட், உன் பெயரை காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள், உன் குடும்பத்தை காத்துக்கொள். 3 காரியங்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, உன் பெயரை காத்து, சேவ் யோர் நேம். உன் பெயர் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவது, உன் பெயரை, வாலிப பிள்ளைகள் எல்லாருமே கவனிங்க. ஃபர்ஸ்ட், சேவ் யோர் நேம். உங்க பெயர் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறப்போ ரொம்ப அழகா கூப்பிடுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2, 3 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தர் கொடுக்கிற ஒன் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ், பல ஆசீர்வாதங்களில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பிரஸ்தாபமும் புகழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்கிறது. அதை ஒரு நாளும் மனிதர்கள் நாம் நாடி போகக்கூடாது. பெயரை பெருமைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஒரு சிலர் தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுவார்கள். அது உண்மையான புகழ்ச்சி அல்ல. கர்த்தர் ஒருவனை புகழ்ச்சியாக வைப்பார் என்று சொன்னால் அவனுடைய பெயர் எல்லா திசைகளிலும் உயர்த்தப்படும். அவனுடைய பெயர் எத்திசையிலும் பிரபலமாக இருக்கும். தம்பி, தங்கச்சி, இந்த காரியத்தை நீ கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். யுவர் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உன்னுடைய பெயர், யூ ஆர் நோன் பை யுவர் நேம். நீ யார் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியும் என்றால் உன் முக உருவ மற்றவர்களுக்கு தெரிய வராது. உன்னை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இன்னார், இவருடைய பெயர் என்ன சொல்லும் போது சொல்லுவாங்க, பிராங்க்லின், மோசஸ், பெஞ்சமின், சந்தோஷ் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? இப்ப என் பெயரை சொன்னா ஒரு சிலருக்கு நான் பாடின பாட்டு ஞாபகம் வரும். உங்க பெயரை சொன்னா உங்களுடைய காரியங்கள் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு சிலருடைய பெயரை சொன்னால் அவர்கள் செய்த துர்ச்செயல் ஞாபகத்திற்கு வரும். இன்னார் அப்படின்ற அந்த பெயரை கேட்டாலே ஒரு சிலருக்கு ஒரு சில பெயர் கொஞ்சம் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. யாராவது அந்த பெயரை வச்சிருக்கிறவங்க உங்ககிட்ட தப்பா நடந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயரை நீங்க காஷ்மீர்ல போய் கேட்டீங்கன்னா கூட நமக்கு யார் ஞாபகம் தான் வரும்? ஐயோ, இந்த பேரா, இந்த பேரையே கேட்க கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஐயோ, இந்த பெயர், ஐயோ, அது வேற ஒருத்தர் நல்லவரா இருப்பாரு. ஆனா கூட அந்த பெயர் நமக்கு எப்படி ஆயிடும்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது, கர்த்தர் இங்க கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாலிப நாட்களில் your name is very important to God. தம்பி, தங்கச்சி, ஒரு நாளும் உன் பெயரை தயவு செய்து கெடுத்துக்காத. உன் பெயரை என்ன பண்ணாத. நான் ₹1,00,000 கூட அது அழிஞ்சா பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கிடலாம். ஆனா ஒன்ஸ் உன் பெயர் கெட்டு போயிடுச்சுன்னா, முக்கியமா இந்த வாலிப நாட்களில் உன்னுடைய பெயர் ரொம்ப முக்கியம். your name is very very important. சத்துரு அந்த பெயரை கெடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றான். பிசாசு ஓடி ஓடி வேலை செய்யறது எதுக்குன்னா, உன் பெயர் கெட்டு போகணும். அவனுக்கு தெரியும், உன் பெயர் கெட்டு போச்சுன்னா உங்க அப்பா பேர் கெட்டு போகும். உன் பேர் கெட்டு போச்சுன்னா உங்க அம்மா பேர் கெட்டு போகும். உன் பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்டு போச்சுன்னா உன்னுடைய எதிர்காலமே கெட்டு போயிடும். உன் பெயரை நீ காத்துக்கொள். சேவ் யோர் நேம். உன்னுடைய பெயர் முக்கியம். இந்த பெயர் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய பெயர் முக்கியம். your name is very important. இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட போது உன்னுடைய நிறம் மேலே எழுதப்படவில்லை.
ஒரு சிலர் தவறா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப கலரா இருப்பேன்னு ஒரு சிலர் பெருமை பாராட்டுவாங்க. நீ எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு குள்ளம், அப்புறம் எந்த ஊரு, அதெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது இல்லை. ஒன்றை கர்த்தர் எழுதி வைக்கிறார் இந்த பூமியில இருந்து. நீ பரலோகத்துக்கு வந்தா கூட அந்த பெயரோட தான் நீ வர. எதை வேணா நம்ம விட்டுட்டு போவோம், நான் பரலோகத்துல நம்ம பெயரோட தான் போவோம். நீ அங்க போய் சொல்லுவா, என்ன சொல்லுவேன்னா, இன்னார் நான், உன் பெயர் அங்க உன் வாய்ப்பட நீ சொல்லுவ. அப்ப ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். உன்னுடைய பெயர் இங்கே கெட்டு போகும் என்று சொன்னால், வசனம் சொல்றது ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லாம போயிடுமா? ஐயோ ஐயோ, அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது. வாலிப பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். முதலாவது உன் பெயரை நீ காத்துக்கொள். கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய நல்ல ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பெயர் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது 10 பேர் போகும்போது உன்னுடைய பேர் அந்த லிஸ்ட்ல வரக்கூடாது. தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவனுடைய புகழ்ச்சி, அதாவது புகழ்ச்சினா அவர் பண்ண செயல்ல, அவருடைய வேர்ட், அதாவது அந்த தாவீதுன்ற பெயரு மற்ற ராஜாக்கள் கேட்டு முகத்தை பார்க்கல. எதை பார்க்கல சொல்லுங்க? ஆளை பார்க்கல. இவர் ஹைட்டா, குள்ளமா, சோவப்பா, கருப்பா, குண்டா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த பேரு மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த வசனம் சொல்லுது, அவன் புகழ்ச்சியாயிருந்தான். இந்த பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் சவுலுக்கு ரொம்ப கோபம் வருது. வசனம் சொல்லுது, தாவீது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14. இத கேட்கிற அப்பெல்லாம் யாருக்கு கோபம் வருது? யாருக்கு கோபம் வருது? சவுலுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த பெயரை கெடுக்கணும்னே சவுல் வேலை செய்யறான். கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சீங்கன்னா, அவன் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டான். ஓகே, குழியில போடப்பட்டான், அங்கிருந்து கொஞ்சம் தப்பிச்சான். அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சமா பார்வோன் வீட்டில் அவனுக்கு கிடைச்ச எல்லா காரியங்களிலும் உண்மையா இருந்து எவ்வளவு முயற்சி பண்ணான். ஒரு அட்டாக் ஒன்று வருது. இந்த விஷயத்துல மட்டும் நம்ம பேரை கெடுத்துக்கவே கூடாது. எந்த விஷயத்துலனா, ஒரு பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டான், அவ்வளவுதான். பிசாசு, கவனிங்க, the lies of devil இருக்கு, பிசாசின் பொய்கள்னு. இந்த போர்த்திபார் நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பச்சையா போய், பச்சை பொய்ன்னுவாங்க நம்ம ஊர்ல, பச்சையா. இந்த இந்த இத்தனைக்கு இந்த அம்மா வயசு போனது பேசி ஒருத்தன் பெயரை கெடுத்துருச்சு. நான் யோசித்து பார்ப்பேன். ஜெயிலுக்கு போனா, ஜெயில உள்ள வந்த உடனே கேட்பாங்க, என்ன கேஸ்ல வந்திருக்கிற நீ? யோசேப்பு அவ எந்த கேஸ்ல வந்தான்றது சொல்றதுக்கே அவனுக்கு கூச்சமா இருக்கும். சொன்னா நம்புவாங்களா? பிசாசு பேசுற போய், கவனிங்க, நான் சப்ஜெக்ட் வெளியில தான், ஆனா முக்கியமா பிசாசு பேசுற போய் எல்லாருமே நம்புவாங்க. பிசாசு எந்த அளவுக்கு தத்ரூபமா போய் பேசுவானா, உங்க அப்பா அம்மாவை கூட நம்ப வைப்பான் அவன் போய் பேசி. கூட பிறந்தவங்களை கூட நம்ப வைப்பான் அவன் போய் பேசி. அவன் போய் அவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுவான். போர்த்திபார் வீட்டுக்கு வராரு. இந்த அம்மா பேசுற பொய்யில கிட்டத்தட்ட 15 வருஷமா தங்கமானவன்ற ஒரு பேர் யோசேப்புக்கு இருந்தது. இந்த அம்மா பேசுற பொய்யில அந்த 15 வருஷம் நல்ல பேரே கெடுத்துருச்சு. யோசேப்பு யோசித்திருப்பான் அன்னைக்கு. இவனுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக யோசித்து பார்த்தா நமக்கு கொஞ்சம், டெய்லி அந்த இடத்துக்கு போறாரு, ஆனா அதுவும் நன்மைக்கு. அந்த இடத்துக்கு டெய்லி போறாரு. அங்க டெய்லி போனா ஷாக் அடிக்குது. நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்? முடிஞ்சா செருப்பு போட்டு போவோம், இல்லைன்னா அந்த இடத்துக்கு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, அங்க ஆபத்து இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. தினந்தோறும் யோசேப்பை குறித்து வசனம் என்ன சொல்லுது? எப்படியா? அங்க போனா அவன் சிகரெட் பிடிக்கிறான்னு தெரியுது, அங்க போனா அவன் குடிகாரன் தெரியுது,
அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா அவன் தவறான பழக்கம் இருக்குதுன்னு தெரியுது. தெரிஞ்சா நீ ஏன் போறாங்க? எதுக்குப்பா போறணும்? நீ அங்க போனா உன் பேர் கெட்டு போகுதுன்னு தெரியுது இல்ல? நம்ம வீட்டுல சொல்றாங்க அவன் பேர் கெட்டுருக்குடா, நீ அவன் கூட சேர்ந்தா. சொல்லுங்க, உங்ககிட்ட தானே பேசுறேன். உன் பேரும் கெட்டுடும். அவன் எப்படி போனா எனக்கு கவலை இல்ல. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் பேர் கெட்டு போக கூடாது. உன் பேர் கெட்டு போக கூடாது சார். நீ ரட்சிக்கப்பட்டவ, உன் குடும்பம் அந்த பகுதியில நல்ல பெயர் பெற்று இருக்குது. உங்க அப்பா 50 வருஷமா கட்டி காப்பாத்தின பேரை ஒரே நாள்ல கெடுத்து விட்டுறாத. உன் பெயர் காத்துக்கொள். சேவ் யுவர் நேம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தினந்தோறும் அங்க பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது யோசேப்புக்கு. ஏன்பா போற நீ? ஏப்பா அந்த பொம்பளை கிட்ட அந்த பிள்ளை கிட்ட அவங்க கிட்ட பேசினா பிரச்சனைன்னு தெரியுது இல்ல? ஐயோ, இன்னொரு காரியம் நான் போற இடத்துல எல்லாம் சொல்றேன், மனத்தாழ்மையோடு சொல்றேன். யாரும் யாருக்குமோ போட்டோலாம் தயவு செய்து அனுப்பாதீங்க. விசேஷமாய் பெண்கள் ஆண்களுக்கு சும்மா அனுப்புறது கூட தயவு செய்து அனுப்பாதீங்க. திருமண வயசு வந்துடுச்சா அப்படியே ஆம்பளை பிள்ளைங்கிட்ட ஹாய் பாயோட நிப்பாட்டுங்க, ரொம்ப நல்லது. உன் பேரை அப்படி எடுத்துக்கோ. பிசாசு எப்படி வேணா. யோசேப்பு ரொம்ப உத்தமமா இருந்தார் அந்த இடத்துல. அட் த எண்ட் யோசேப்பு, ஆதியாகமம் கடைசி அதிகாரத்துல யோசேப்பு சொல்றாரு, எல்லாம் தீமை செய்ய நினைச்சுங்க, கர்த்தர் அதை நன்மையா மாற்றினார். ஆனா டெய்லி நீ அங்க போக வேண்டியது இருந்திருக்காதே. அவ்வளோ ஒரு கெட்ட பேர், அவ்வளோ ஒரு கெட்ட பேர். அட்லீஸ்ட் போறவன் ஒரு 10 பேரை கூட்டாவது போயிருக்கலாம்ல அந்த இடத்துக்கு. டேய் கொஞ்சம் கூட நில்லுங்க, விஷயத்த கூட நீ சொல்லியிருக்க வேணாம் யோசேப், நீ கூட நில்றா, நாங்க வேலை செஞ்சுட்டு வரேன். He could have done that. ஆனா இந்த அம்மா கையை பிடிச்சி பேசு, ஒருத்தனை நம்ப வச்சிடுச்சு. இன்னும் பிசாசு பொய்ய பேசி பேசி போர்த்தி வரையன நல்லவங்களை கூட நம்ப வைப்பான் பிசாசு பொய்ய பேசி உன் பேரை கெடுக்கிறது. யோசேப் அப்புறம் சிறைச்சாலைக்கு போறான். ஆனா அந்த பேர் அப்படியே இருக்குது அவன் நெத்தியில. ஆனா ஒண்ணு, கர்த்தர் அவன் கூட இருந்தார். நமக்கு நேரம் அதிகமா இல்லை, நான் வேக வேகமா போறேன். முதலாவது உன் பெயரை காத்துக்கொள். ரெண்டாவது, நீங்க எல்லாம் குறிப்பெல்லாம் எழுதுறீங்களா? எழுதுங்க, அது நல்லது. எப்பவுமே சபைக்கு வந்தா பைபிள், ஒரு நோட் புஸ்தகம், பெண் எடுத்துட்டு எங்க சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன். இந்த வயசுல நம்ம ஜாலியா ஸ்டைலா வர்றது தான் விருப்பம். பட் ஸ்டில் ஒரு மனசுல வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் எழுதிங்க. ரெண்டாவது, உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். சரி, முதல் குறிப்புக்காக ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பெயரை நான் காத்துக்கொள்ளணும்ப்பா. சொல்லுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நான் சொல்றேன், பல வருஷத்துக்கு இந்த ஜெபம் உன் பேரை காப்பாற்றும். ஜெபம் பண்ணுங்க. வாலிபப்பில் நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் பெயரை காப்பாத்துங்கப்பா, என் பெயரை நீங்க காப்பாத்துங்கப்பா. சொல்லுங்க. தம்பி தங்கச்சி, ஒருவேளை இன்னைக்கு உன் பேரை கெட்டு போய் கூட நீங்க வந்திருக்கலாம். உன் பேரை கெடுத்து விட்டுருப்பாங்க, சொந்தக்காரங்களே உன் பேரை கெடுத்து விட்டுருப்பாங்க. இன்னைக்கு ஜெபம், அந்த கெட்டு போன பெயரையும் கர்த்தர் நல்லதாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, பெற்றோர் இருப்பீங்கன்னா உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளை பெயர் கெட்டு போக கூடாதப்பான்னு சொல்லுங்க. பெற்றோருங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளையோட பெயர் கெட்டு போக கூடாதுப்பா. என் பிள்ளை பெயர் எக்காரணத்து கொண்டோம், ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான், வேலைக்கு போறான், ராஜா ராஜா. பெற்றோர் அழுது ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை பெயர் கெட்டு போக கூடாதப்பா, எங்க பிள்ளை பெயர் கெட்டு போக கூடாதப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், பேரை பார்த்துக்கோ, பேரை பார்த்துக்கோ, பேர் ரொம்ப கவனமா பார்த்துக்கோ. ரெண்டாவது, அபிஷேகத்தை காத்துக்கொள். இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம தலை மேல கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க, என் தலையில ஒரு கிரீடம் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு பழக்கம், எங்க சர்ச்சில் ஒரு முறை சொல்லிட்டு விட்டுற மாட்டேன், ஒரு 3 முறை 5 முறையாவது சொல்லுவேன். சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு முறை படிச்சா எத்தனை முறை படிக்க சொல்லுவாங்க?
முறை 4 முறை சொன்னால் தான் நம்ம மைண்டில் ஏறும். தலையில் கை வச்சு சொல்லுங்க, என் தலையில் அபிஷேகம் இருக்குது. ஒரு 5 முறை சொல்லுங்க, என் தலையில் அபிஷேகம் இருக்குது, என் தலையில் கிரீடம் இருக்குது, என் தலையில் அபிஷேகம் இருக்குது, என் தலையில் அபிஷேகம் இருக்குது. சொல்லுங்க, என் தலையில் அபிஷேகம் இருக்குது. என்னை கர்த்தர் அபிஷேகம் படுத்தி இருக்கிறா, என்னை கர்த்தர் அபிஷேகம் படுத்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற கர்த்தர் நிறைய பேரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் ராஜரிக அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. கிங்லி அனாயிண்டிங், இல்லை இப்படி சொல்லணும்னா லீடர்ஷிப் அனாயிண்டிங். இவங்க எங்கே போனாலும் கர்த்தர் அவங்கள தலைவனாக மாற்றுவார். ஆமே. ஒரு சிலருக்கு நல்ல கவனிங்க, இன்பில்டாகவே பிறக்கிறப்பவே நல்ல கமாண்டிங் அத்தாரிட்டி இருக்கும். அவன் பேசுகிறப்பவே கம்பீரமாக பேசுவான். அவன் சொன்னான், அவன் அப்படி பேசுவான். ஆனால் கர்த்தர் அவனை தலைவனாக மாற்ற மாட்டார். பார்த்துருக்குறீங்களா? ஒரு சிலர் நொஞ்சா மாதிரி இருப்பான், பயந்து பயந்து பேசுவான். என்னமோ தெரியாது, கர்த்தர் அவன் மேலே கிருபை வச்சு எங்கே போனாலும் அவனை தான் லீடராக வைப்பார். அது கவனிச்சிருக்கிறீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் நடத்துறது. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே நிதம் பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே நம் பொங்கிடுதே. நாம் அவனிங்க 2 பேரை கர்த்தர் அபிஷேகப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அபிஷேகப்படுத்த நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம், தாவீதும் சவுலும். அபிஷேகம்னா ரட்சிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் யாரை கர்த்தர் தெரிந்து கொள்றாருன்னா சவுலை தெரிந்து கொள்கிறார். ஃபர்ஸ்ட் கிங். அவனை தெரிந்து கொண்டப்போ அவன் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பவ்யமா, அப்படிதான் அவன் ஆரம்ப நாட்களில் அப்படிதான் இருக்குது. நாட்கள் போக போக இந்த சவுலுக்குள்ள கொஞ்சம் பெருமைகளும் கொஞ்சம் 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 ஆசைகளும் கொஞ்சம் மோகங்களும் வருது. சவுல் கொஞ்சம் வளர வளர என்ன நினைச்சிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நமக்கு அபிஷேகம் தேவையில்லை. கொஞ்சம் பணத்தை பார்க்க பார்க்க, கொஞ்சம் வேலையில முன்னேற, கொஞ்சம் படிக்க ஒரு டிகிரி வாங்க, ஒரு இன்ஜினியராக ஒரு வேலை செய்ய, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வசதி வர, ஒரு வீடு வாங்க, ஒரு பைக்கோ ஏதோ வாங்க. சவுல் என்ன நினைச்சிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நமக்கு அபிஷேகம், இதுக்கப்புறம் ரட்சிப்பு தேவையில்லை, இதுக்கப்புறம் சபை தேவையில்லை, இதுக்கப்புறம் எதுக்கு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், இதுக்கப்புறம் எதுக்கு தசம பாகம் கொடுக்கணும், நம்ம தான் செட்டில் ஆயிட்டோமே அப்படின்னு சவுல் நினைக்கிறாரு. அந்த நினைப்பெல்லாம் நீ ஒன்று நினைப்பனா பரலோகத்தில் இருக்கிறவர் 1000 நினைப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள். அதாவது கர்த்தர் கிலோமீட்டர் எப்படி மெஷர் பண்றாருன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம சொல்லுவோம்ல, எங்க எவ்வளோ தூரங்க இருக்குதுன்னா அது ஒரு கிலோமீட்டர் இருக்குதுங்க அப்படின்னும், அப்படி இல்லைன்னா ஒரு 10 அடிங்க அப்படிதான் சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் எப்படின்னா மெஷரிங் ஸ்டிக் எதுனா பரலோகமும் பூமியும் தான். நீ கொஞ்சம் நினைக்கிறனா என் நினைவுக்கும் உன் நினைவுக்கும், பழமொழி சொல்லுங்க, ஏன் நீ வச்சா கூட இதெல்லாம் நீ ஹெலிகாப்டர்ல ஏறினா கூட எட்டாது அவர் நினைவுகளுக்கு. சவுல் நினைக்கிறாரு, கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி பாடினா போதும் போல இருக்கு, அப்படியே நம்ம தப்பிச்சு ஓடிடலாம், அப்படியே இந்த ராஜரீகத்தை காத்துக்கலான்னு. சாமுவேல் சவுல ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாரு. இங்கிலீஷ் பைபிளில் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 13 வாசிங்க. தமிழ்ல யாராச்சும் வாசிங்க. 1 சாமுவேல் 13 வாசிங்க. என்ன என்னமா செய்தாரா? இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன் கவனிங்க. யூ ஹேவ் டன் அ ஃபூலிஷ் திங். ஃபூல் அப்படின்னா என்னன்னா முட்டாள். ஏய், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு சவுலை பார்த்து, பைத்தியக்காரா. லிட்டரலா எப்படி திட்டுறாரு? பைத்தியக்காரா, அறிவு இருக்கா உனக்கு? அபிஷேகத்தை இழக்கிறியடா. இவரு இந்த 2 பேரும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, சவுல்
வேலை 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 வேலை, பணம் 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 பணம், அப்புறம் வீடு வீடு வீடு, வண்டி வண்டி வண்டி, அது அது அதுன்னு இதே தான் ஓட்டம். யாருக்கு? சவுலுக்கு. ஆசையெல்லாம் இந்த சேர், ஆசையெல்லாம் ராஜாவாகணும். எனக்கு அப்புறம் என் பிள்ளை, என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேர பிள்ளை. அவன் எண்ணம் படுத்தாலும் நின்னாலும் அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு சவுலுக்கு. ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணலாம் வாடா அப்படின்னா வேலை இருக்கு. குடும்ப ஜெபத்துல உட்கார்றா அப்படின்னா நாளைக்கு படிக்கணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போடா, குடும்ப ஜெபத்துல உட்கார். எத்தனை பிள்ளைங்க குடும்ப ஜெபத்துல உட்கார்றீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதா? நடக்கிறப்போ எத்தனை வாலிப பிள்ளைங்க குடும்ப ஜெபத்துல உட்கார்றீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. இதுக்கு அப்புறம் நடக்கும் போது உட்காருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னதான் உயிரே போனாலும் குடும்ப ஜெபத்துல இருந்து எழுந்து போக கூடாது. வாலிப பிள்ளைங்க குடும்பமா ஜெபிக்கிறாங்கன்னா உட்காருங்க. எங்க சபையில நான் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு யூத் மீட்டிங் நடக்கிறப்பெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஜெபம், கர்த்தாவே என்னை நீங்க எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மை. அந்த ஜெபத்தை பண்றீங்களா? கை உயர்த்து, ரெண்டு கையை உயர்த்தணும். கை உயர மாட்டேங்க, ரெண்டு கையை உயர்த்தி நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. கர்த்தாவே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், நான் தாழ்மையா இருப்பேன். நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா. ரெண்டாவது சொல்லுங்க, என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உங்களை விட மாட்டேன். நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உங்களை விட மாட்டேன். மூணாவது சொல்லுங்க, நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபைக்கு வருகிறத நிறுத்த மாட்டேன். சொல்லுங்க அது மூணாவது. எல்லாம் சொல்லுங்க, நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபைக்கு தேடி வருவதை நிறுத்த மாட்டேன். கவனிங்க, இன்னைக்கு நம்ம வேலை இருக்குது, அதை பண்ணணும் இதை பண்ணணும், அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தனா சாமுவேலை கூட்டிட்டு வந்து உன்னை விட்டா சாமுவேல் சொல்றாரு, பைத்தியம்டா உனக்கு, பைத்தியகாரதனமா பண்ணாத, அபிஷேகத்தை இழந்து விடாதே. ஆனா இந்த தாவீது அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்றார். எனக்கு சவுலை விட தாவீது பண்ண பாவம் பெருசு. சாரி, சவுலை விட தாவீது 51ஆம் சங்கீதத்துல வீட்டுக்கு போய் வாசிங்க. அவர் பாவம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, சாமுவேல் பாவம் பண்ண தப்பு ஏதாச்சுன்னா என்ன தெரியுமா சவுல் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஆண்டவரே என்ன 2 அடியாவது அடிச்சிடுங்க, ஆனா இந்த சேர், இந்த ராஜ சேர் என்ன பண்றாதீங்க. தாவீது தப்பு பண்ண உடனே சொல்றாரு, என்ன 2 அடியாவது அடிச்சிடுங்க, உங்க ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. எந்த அளவுக்கு அபிஷேகம் முக்கியம் பாரு, எந்த அளவுக்கு அனாயிண்டிங் முக்கியம் பாரு. தம்பி தங்கச்சி, அந்த அபிஷேகத்தை நீ ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. நீ எதை தாவீது ஒரு இடத்துல தங்கம் போல நம்ம வசனத்தை நான் பாதுகாத்துக்கிறேன்ற. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை, நீ பெற்றிருக்கிற அபிஷேகத்தை தங்கத்தை போல பாதுகாத்துக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு நேரம் முடியுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை நான் என் மேல நீங்க வச்சிருக்கிற அபிஷேகத்தை நான் காத்து கொள்ளணும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தம்பி தங்கச்சி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நான் காத்து கொள்ளணும்பா, நான் காத்துக்கொள்ள நேரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் அந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளணும்ப்பா, அந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளணும்ப்பா, அந்த அழைப்பை பாதுகாத்து கொள்ளணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நிறைய காரியத்தை எழுதி வச்சேன், நேரம் இல்லை. யூதாஸ் அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு சிலர் நம்ம இருக்கிறான், பாஸ்டரை குறை சொல்லுவான், ஊழியக்காரங்களை குறை சொல்லுவான். இங்க ஒருத்தர் இயேசு கூடவே இருக்கிறாரு. கடைசியா அதான் வசனம் சொல்லுது, இறுதி வரை நம்ம உறுதியா இருக்கணும். ஆமென், ஆமென். யூதாஸ் கூடவே இருந்து, யூதாஸ் என்னால நினைக்கவே முடியல, அற்புதம் செஞ்சிருக்கிற. அப்படி மீனை சாப்பிட்டு, கறியை சாப்பிட்டு, பணத்தை வச்சுக்கிட்டு, எல்லாமே இருந்து, சுகமளிக்கும் வரம் இருந்துச்சு, எல்லா வரத்தையும் வச்சுக்கிட்டு, he is a fool. அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாம போயிட்டானே, அபிஷேகத்தை இழந்துட்டானே. உன் அபிஷேகத்தை காத்துக்கொள், இயேசு சீக்கிரம் வருகிறார். 3 ஃபர்ஸ்ட் என்னத்தை பாதுகாத்துக்கணும்?
ரெண்டாவது, மூன்றாவது உன் குடும்பத்தை காத்துக்கொள். எழுதுறவங்க எழுதிக்கங்க, சேவ் யுவர் ஃபேமிலி. தம்பி தங்கச்சி, இந்த டைம் தான் உங்கள் வாலிப வாழ்க்கையில் உங்களுக்கு அப்பா ஒரு வில்லனா தெரிவார். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா வில்லனா தெரியாது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மா வில்லியா தெரிவாங்க. இந்த டைம் தான் ஏன்டா இந்த வீட்டில் பிறந்தோன்னு தோணும். இந்த மாதிரி வயசுல தான் எங்கேயாவது ஓடி போலான்னு தோணும். ஆனா உன் குடும்பத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு, இல்ல அந்த குடும்பத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை உனக்கு இருக்குது. கையை உயர்த்தி ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோவா பெரிய உபத்திரம் வந்துச்சு, தேசத்திலேயே அழிவுங்க. மழை வந்து ஊரே அடிச்சு போகுது. ஆனா இந்த நோவா எப்படியோ தான் குடும்பத்தை பாதுகாத்துட்டார். அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒழுக்கமா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் ஒரே ஒரு நீதிமானின் மேல் நோக்கமா இருந்தது. அது யார் தான்? ஒருத்தங்க வீட்டுல ஒருத்தரை கர்த்தர் பிடிச்சிட்டாருன்னா போதும், அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த ஒருத்த மேல கர்த்தர் தயவு இருந்துச்சு. அந்த ஒருத்தனால அவன் குடும்பமே பாதுகாக்கப்பட்டுச்சு. பிரதர் சிஸ்டர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் தம்பி தங்கச்சிங்களா தான் இருப்பீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில, என்ன நடந்தாலும் என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். என் தம்பி தங்கச்சிய, முக்கியமா எங்க அப்பா அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு கை கால் வராம இருக்கலாம், படுத்த இடத்துல அவங்க மோஷன் போலாம். தயவு செய்து உன் குடும்பத்தை விட்டுடாத. உன் குடும்பம் கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பம். நோவா என்னென்னவோ பண்ணி அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க. பிள்ளைங்க சொல்லி, எப்பா இந்த நாயெல்லாம் எதுக்கு பிழைக்குள்ள வரணும், இந்த மிருகம் எதுக்கு வரணும்? என்னதான் இருந்தாலும் நோவா தான் குடும்பத்தை விடாம ஆனா லோத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பணம் பொருள் அதெல்லாம் தேடி போய் தான் குடும்பத்தை இழந்துட்டான், மனைவியை இழந்துட்டான். அவன் பிள்ளைகளுடைய சந்ததியை வாசிக்கும் பொழுது பக்தி இல்லாத ஒரு சந்ததியை பெற்றெடுத்தான் லோத். குடும்பத்தை நீ இழந்துடாத. யோசேப்பை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நான் ஜோம் பண்றான், டைம் முடிஞ்சிச்சு. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை வாசிக்க முன்னா சரி வாசிக்கலாம். 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கத்தக்க, வாசிங்க. ஒன்பதாம் வசனம் வாசிங்க பாஸ்டர். நீ சீக்கிரமா போய் என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். இது யாரை பார்த்து சொல்றா தெரியுமா? யோசேப்பு தான் சகோதரர்களை பார்த்து சொல்றாரு. எனக்கு விபச்சாரம் பட்டம் வந்தது உன்னால, அடி வாங்கினது உன்னால. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? குடும்பமாவது அதாவது இன்னும் நான் ஆட்டம் காமிச்சேன்னு நம்ம பேசியிருப்போம்ல. அவன் பண்ண இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், நீ பேசின வார்த்தையினால மறக்க முடியலடான்னு. யோசேப்புக்கு லிட்டரலா பேச்சு இல்லை, அவனை வாழ்க்கையை அழிச்சாங்க. அவன் வந்து முன்னாடி நிக்கிறான், அவன் சொந்த சகோதரர்கள். யோசேப்பு இப்ப சொல்றான், அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு இடத்துல இருக்குது. அவங்க எதிர்க்க அழுகிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லாம ஓரமா போய் உள்ள உட்காந்து அழுதுருக்கான். அந்த சகோதரர்கள் வந்த உடனே பாருங்க, அவன் குடும்பத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறான் யோசேப்பு. பெரிய வயசுலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 33, 34 வயதுல அவனுக்கு விரோதமாக எழும்பின சகோதரர்கள். பிரதர் சிஸ்டர், தம்பி தங்கச்சி, உங்க அண்ணன் தம்பி தங்கச்சி யார்கிட்டயாச்சும் பேசாம இருப்பனா போய் பேசு. அண்ணன் அக்கா அப்பா அம்மா கிட்ட பேசாம இருப்பனா அது பாவம், போய் பேசு. அவங்க என்னதான் உன் சொத்தையே அழிச்சிருக்கனாலும் go talk to them, they are your family. யோசேப்பு எதிர்க்க வந்து நிற்கிறான்.
எத்தனை வருஷமா பழி வாங்க துடிச்ச அந்த இருதயம் எல்லாம் யோசேப்புக்கு அப்படியே அவங்க அண்ணனை பார்த்து சொல்றான், டே நீ பண்ணதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்டா. இந்த குடும்பத்துக்காக பார்வோன் கிட்ட போறார். சார் என் குடும்பம் வருது, என் குடும்பத்துக்கு ஊர்ல சாப்பாடே இல்லை, இங்க மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்காக போய் பேசுறான். ராஜா கிட்ட போய் பேசுறான், மந்திரி கிட்ட போய் பேசுறான், என் குடும்பத்தை கூப்பிட்டுக்கிறேன், என் குடும்பத்தை இங்க வந்து எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் கெஞ்சுறான் குடும்பத்துக்காக. குடும்பத்தார் நல்லவங்களானா சத்தியமா கெட்டவங்க, பொல்லாதவனுங்க அவங்க குடும்பத்தார். ஆனா அப்படி பொல்லாத குடும்பத்தாருக்க யோசேப்பு பாதுகாத்தா. இன்னைக்கு உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கோ, ஒரு நாளும் உன் குடும்பத்தை இழந்துடாத. இன்னொரு காரியம், நீங்க வேதத்துல ராகாபேசின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்க வசனமே சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலே சொல்லுது வேசின்னு. அந்த ஸ்திரீ உபத்திரம் வரும்போது சொல்லுது, என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஊழியக்காரங்க கிட்ட. அப்ப see how important is your family. இது கொஞ்சம் டீட்டெயிலாக யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ராகாப் அவங்க குடும்பம் என்ன சொல்லியிருக்கோம், ராகாப அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அண்ணன் ராகாப்ன்ற ஒரு தங்கச்சியா அக்காவா இருக்கிறதே கூட வெளியில சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அவனுக்காகவும் இந்த ராகாப் பேசுது, நான் கூப்பிட்டு வச்சுக்கிறேன், என் குடும்பத்தை ஒன்றும் யுத்தம் வரும்போது அழிச்சிடாதீங்க. see her heart. அந்த குடும்பத்தை அவள் நிமித்தமாய், அந்த வேசி நிமித்தமாய் அவள் குடும்பத்தை பாதுகாத்தா. சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, எக்காரணத்துக்கும் நீ நேசிக்கிற ஒரு பையனுக்காக உன் குடும்பத்தை விட்டுட்டு போயிடாத. நீ நேசிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைக்காக உன் குடும்பத்தை விட்டுட்டு போயிடாத. உன் குடும்பம் உனக்கு முக்கியம். கண்களை முடிச்சோம் அல்லாமா 3 காரியங்களை பாதுகாத்துக்கணும்னு இன்னைக்கு நம்ம தியானிச்சோம். 3 காரியத்தையும் பாதுகாக்க கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு தேவை. தகப்பனே, இந்த வாலிபர் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் தேவகாரம் இருக்கட்டும். தங்கள் பெயரை, தங்கள் அபிஷேகத்தை, தங்களது குடும்பத்தை காத்துக்கொள்ள கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு கிருபைதாரும். உம்முடைய கரம் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.